திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரின் மகளுக்கு வரதட்சணை கொடுமை நேர்ந்ததாக புகார் எழுந்திருக்கிறது. கடையை எழுதி தராவிட்டால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சார், என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆகுது. ஸோ 1 மந்த்ல மேரேஜ் ஆன தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து என் பொண்ணு ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்க பிசினஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர், கொலை மிரட்டலோட பண்ணியிருக்காங்க. 41 டேஸ் அவங்க வீட்டுல இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அவளை அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க பிசிக்கலாவும். இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் ஒரு சர்வன்ட் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை நீ ஏதாவது உங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை நாங்க கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கறதையும் சொல்லி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ இங்க வந்த போதுதான் எங்களுக்கு தெரியும், அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்து தான் அவங்க கார்ல நீ உங்க அம்மா அப்பாட்ட போய் எல்லாம் எழுதி வாங்கினாதான் வரணும்னு. இவ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீ டைவர்ஸ் கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இல்ல நான் லிவிங்ல முன்னாடியே வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு. அவர் அப்பாட்ட பேசுனா அவர் என் தொழிலே உண்மையை பொய்யா சொல்றதும் உண்மையா சொல்றது தான் இருக்கு. நான் எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது. இது போக எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டாண்டிங் கவுன்சில்ல போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. அதனால எந்த டிபார்ட்மெண்ட்னாலையும் எந்த ஒரு டாக்குமெண்டையும் நான் பொய்யா அங்க கொடுத்துருவேன். உண்மையா இருக்கிறத பொய்யாக்குவேன், பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன். இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களை யாரையும் வாழ விடவே மாட்டேன். எனக்கு பிசினஸ் எழுதி கொடுத்தே ஆகணும்.